தாவேகா என்கின்ற கட்சியை இவர்கள் இப்படியெல்லாம் முடக்குகின்ற வகையில் இவ்வளோ கண்டிஷன்லாம் போட்டு அவங்களை தடுக்கிறதுக்கு பதிலாக அவரை ஃப்ரீயாக செய்ய விட்டுருந்தா அதை தடுக்கத்தான் அவர்களுக்கு மக்கள் மீது ஒரு அனுதாபம், அந்த அனுதாபம் ஆதரவாக மாறி. உங்கள் வேட்பாளர் பட்டியலாம் 28 பேருக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி சார் வெற்றி வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு? 28 பேரும் ஜெயிச்சிருவாங்க. கான்ஃபிடென்ட் ஜெயிச்சாலும் எனக்கு மகிழ்ச்சி, 28 பேரும் தோத்தாலும் மகிழ்ச்சி. இது என்ன வித்தியாசமா இருக்கு? இப்பதான் உண்மையை உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த சட்டசபை தேர்தலில் வந்து நீங்க வந்து திமுக கிட்ட சீட்டு வாங்குறதுக்கு கீழே ரைடு நடத்திட்டு மேல கூட்டணி பேசி, அதைத்தான் நான் சொல்றேன். தெரிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா என்னன்னு கேளுங்கன்றேன். சரி சொல்லுங்க. தெரியாதெல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசினா சொல்லுங்க. 2G கேஸ் யார் போட்டா சொல்லுங்க? காங்கிரஸ் தான் போட்டாங்க. உங்களை ஏதாவது எக்ஸிபிஷன்ல வண்டலூர்ல போய் வைக்கணும். இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்ட சண்டைக்கு, மணிக்கும் கணிக்கும் அடிச்சுக்கிட்ட சண்டைக்கு அதுக்கு காங்கிரஸ் காரனா கிடைச்சான். அந்த ஒரே ஒரு வழக்கு தான் அவ்வளவு பெரிய நேர்மையான ஒரு ஆட்சியை வீட்டுக்கு போனதுக்கு காரணமா இருந்துச்சு. இன்னைக்கு வரலும் திரும்பி வர முடியல. இவ்வளவுக்கும் காரணம் இவங்க சண்டையில காங்கிரஸ் போச்சு. சண்டை இவங்க குடும்ப சண்டை, ஆனா ஆட்சி இழந்தது காங்கிரஸ். ஆனா காங்கிரஸை எப்படி காவலி பண்ணணுங்கிறது பிஜேபிக்கு தெரியுது. பிஜேபிக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் செய்வது திமுகவுக்கு தெரியுது. இந்த எல்லாமே உங்களுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. அதான் பிரச்சனை. திரு கருணாநிதி அவர்களை வந்து உடல்நலம் குன்றி இருக்கும்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறை வைத்திருந்தார். அதுதான் இன்னைக்கு பிரதானமா வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலையும் பேசிட்டு இருக்காரு. நான் வந்து எல்லா ரகசியத்தையும் வெளியில சொன்னேன்னா எடப்பாடியால தாங்க முடியாது அப்படிங்கிற யாரு? திரு ஸ்டாலின் அவர்கள். அப்ப எடப்பாடியை காப்பாத்துறது தான் இவர் இருக்கிறாரா? நான் இவ்வளவு நாள் எடப்பாடி இவர் எதிரி நினைச்சேங்க. நாங்க பேச ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்கிற மாதிரி அந்த ஸ்லாங்ல சொல்றோம். இல்ல, மற்றவங்க பேச ஆரம்பிச்சா நாங்க தாங்க மாட்டோம்னு மனசாட்சி சொல்லுது. அதுக்கு மேல வாய் இப்படி பேசுது. எல்லாரும் யோக்கியனம் மட்டும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, அவனை விட இவன் பரவாயில்ல, இவனை விட இவன் பரவாயில்லான்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டு கட்சியை மறந்து, சின்னத்தை மறந்து யோக்கியனை தேட மக்கள் தொடங்கிவிட்டால் இந்த கழிச்சடைகள்லாம் ஓரங்கட்டும். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த அரசியல்வாதி திருச்சி திரு வேலுசாமி அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தாவேக்காவுடைய பிரச்சாரம் ஒரு 15 நாள் தான். தாவேக்காவுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு போதிய பாதுகாப்பு இல்லை, பிரச்சாரத்துக்கு அனுமதி இல்லை, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் அரசியல் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டு கால அரசியல் வந்து தெரிஞ்சவர். நீங்கள் இன்னைக்கு நடக்க அரசியலேருந்து காமராஜர் காலத்து அரசியல் வரைக்கும் தெரிஞ்சவருங்கனால இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வந்து ஒருத்தரை முடக்க நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா, இல்லை அவர் வந்து முறையாக பெர்மிஷன் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்? இதெல்லாம் கிடையாது சார். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிற மாதிரி ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க நினைச்சானா அப்படியே கண்டுக்காத விட்டுருவாங்க. அதிகாரத்தில் வேண்டாம்னு நினைச்சா அவன் எவ்வளோ நேர்மையாக இருந்தாலும் தடைப்படுவாங்க. அது நடக்கும். இதில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்து கூட்டம் நடப்பதால் மட்டும்தான் அவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும், அதை தடை பண்ணால் ஆதரவு கிடைக்காது என்பது உண்மை அல்ல. யாருக்கு அதிகமான தடைகளை ஒரு அரசாங்கமோ ஒரு கட்சியோ உருவாக்குதோ அந்த தடைகளுக்கு ஆட்படுகிறவர்கள் காப்பாருங்க, அவர்கள் மீது மக்களுக்கு ஒரு அனுதாபம் ஏற்படுவது இயற்கை. அது இன்றைக்கு இல்லை, எமர்ஜென்சி பீரியடை பற்றி யோசிச்சாலே உங்களுக்கு புரியும். ஏதாவது கூட்டம் போட்டாங்களா? 77க்கு அப்புறம் தேர்தல் வரும்போது பெரிய விளம்பரம் பண்ணாங்களா? ஊருக்கு கொடி கொட்டினாங்களா? சரியான ஏற்பாடே இல்லை. யார் யாரோ போட்டாங்க, ஆனால் எல்லாரும் ஜெயித்தார்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒருவரை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய உரிமைகளை பறிக்கிற போது அது அவர்களுக்கு பலம் சேர்க்குமே ஒழிய பலவீனப்படுத்தாது என்கின்ற உண்மை உங்களுக்கு புரியல. தாவேகா என்கின்ற கட்சியை இவர்கள் இப்படியெல்லாம் முடக்குகின்ற வகையில் இவ்வளவு கண்டிஷன்லாம் போட்டு அவங்களை தடுக்கிறதுக்கு பதிலாக அவரை ஃப்ரீயாக செய்ய விட்டுருந்தா 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் போக போக அப்படியே குறைஞ்சு போயிருந்திருக்கும். அதை தடுக்கத்தான் அவர்களுக்கு மக்கள் மீது ஒரு அனுதாபம், அந்த அனுதாபம் ஆதரவாக மாறியிருக்கு. அதனால் இப்போ தொடர்ந்து ஃபைண்ட் அவுட் பண்ணட்டும், அது நல்லதுதான். ஓகே சார். நீங்கள் சொல்கிற விஷயத்தை வச்சு நான் 2 விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும் சார். ஒன்று, தாவேக்காவை தடுக்க அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் சார் பாஜகவும் 2% இருந்தாங்க அவங்க.
பாஜக வளர்ந்துடக்கூடாது, பாஜக வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு 11.4% வந்துட்டாங்களே. நீங்க சதவீதம்லாம் நான் பேச தயாரா இல்லைங்க. இல்ல அதுதான் அது அறிவாளிகளாக நினைத்து கொண்டிருக்கிற, இல்ல அது ஒரு நான் வார்த்தையை பயன்படுத்த விரும்பல, அவர்கள் பேசுவதெல்லாம் சதவீதம். ஏன்னா இன்னைக்கு காலையில ஒரு கட்சிக்கு ஓட்டு போடான்னு நினைக்கலாம் பொதுமக்களுடைய இது, மாலையில அது கூட மாறலாம். கான்ஸ்டன்டா இவ்வளவு பேர் தான் இருப்பாங்க, இவ்வளவு பேர் இருக்க மாட்டாங்களா? இல்ல, மனித மனம் என்பது மாறுதலுக்கு உட்பட்டது தானே. அதனால சதவீதம் விட்டுருவோம். அதனாலதான் அவர்கள் வளரக்கூடாது. யார் மீது நீங்க தாக்குதலை உருவாக்கினாலும், யார் மீது தடை போட்டாலும் அவர்கள் மீது மக்களுக்கு அனுதாபம் ஏற்படுமே ஒழிய அதை ரசிக்க மாட்டாங்க. அது யாரா வேணாலும் இருக்கட்டும், அதை செய்யக்கூடாது. ஜனநாயகத்துல அது ஜனநாயகத்துடைய தத்துவம் என்னங்க? நீங்கள் பேசினால் அந்த பேச்சு என் எதிர்காலத்தையே பாழடிக்கும் என்றாலும் நீங்கள் பேசுவதற்கான உரிமைக்காக போராடுவதற்கு பேர் தான் ஜனநாயகம். அப்படி இருக்கும்போது யாரையும் தடுக்கக்கூடாது, பிஜேபி உட்பட. அந்த கொள்கையில் நான் தெளிவாக இருக்கேன். விஜய் அதுதான் சொல்றாரு, நீங்க எம்ஜிஆருக்கு என்னென்ன மாதிரி துன்புறுத்தல் கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் எனக்கும் கொடுக்குறீங்க, அதனால நான் எம்ஜிஆர் மாதிரி வளருவேன் அப்படிங்கிறார். அவர் மாதிரி வளர்றது இவர் மாதிரி வளருது அப்படி சொல்லியிருந்தாலும் அவருக்கு புரியலன்னு அர்த்தங்க. இல்ல மீது துன்பம் படுறதுக்கு நான் வளருவேன், மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதோட நிக்கணும். அவர் மாதிரி வளருவேன், அவர் மாதிரி எல்லாத்திலையும் இருப்பாருன்னா இவரும் தொப்பி போட்டு போகணும், இதெல்லாம் இருக்கு. அதல்ல, யாரையும் ஒப்பிட்டு பார்த்து அவர் போல இவர், இவர் போல அவர் என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இவர் மீது தடைகளை உருவாக்குகிறார்கள், அது மக்களுக்கு இவர் மீது அனுதாபத்தை உருவாக்கி அந்த அனுதாபமே ஆதரவை உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். இது எல்லோருக்கும் பொருந்தும், அவ்வளவுதான் அது. சரி சார், இப்போ தமிழ்நாட்டில் அதாவது 2 பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் இல்லை பிரச்சாரம் சூடு பறக்க போயிட்டுருக்கு. இப்போது பிரச்சாரத்தில் மெயினாக பேசப்படுகின்ற விஷயங்கள் என்னென்னா, ஒரு கடந்த வாரம் 2 ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒருத்தர் ஆடியோ ரிலீஸ் பண்ணார். இப்போ அதை மையப்படுத்தி தான் பிரச்சாரம் போயிட்டுருக்கு. அந்த ஆடியோவில் திரு ராஜா அவர்கள் பேசியதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். அதாவது, நீங்கள் திரு ஸ்டாலின் அவர்களே என் மேலே கோவப்படாதீங்க, உங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ராசா தான் இந்த விஷயத்த சொன்னார், நீங்கள் அவர் மேலே கோவப்படுங்க, அவர் மேலே நடவடிக்கை எடுங்க, ஏன் என் மேலே கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு. அந்த ஆடியோ தகவல்லாம் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதெல்லாம் உண்மையை பேசினதானங்க போட்டிருக்காங்க, அதுக்கு இவங்க ஒத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறதா இப்போ கேள்வி. இல்லை, திரு உண்மையா இல்லையான்னு நீங்கள் நம்புறீங்களா இல்லைங்கிற ரெண்டாவது கேள்வி. திரு ராஜா அவர்கள் அந்த ஆடியோவில் குறிப்பிட்டிருக்கிறாரு, என்னை அசைக்க முடியாது, ஏன்னா ஒரு லாக் வச்சுருக்கேன் நான் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாரு. அதே மாதிரி தான் இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஒருவேளை அந்த ஆடியோவில் திரு ராஜா ஏற்கனவே அந்த ஆடியோ தொடர்பாக அதை வெளியிட்ட ஆடியோ அடிப்படைக்கு நீங்கள் வராமல் எதோ முனிப்புலாம் மேஞ்சுக்கிட்டு நீங்கள் நிறைய ஆடியோவில் என்னங்க அவர் சொன்னார்? நீங்கள் நிறைய என்ன ஜெயிலில் போட்டாங்க, ஆமாம் 2 மாசம் ஜெயிலில் இருந்தேன், என்னை யாராவது பார்க்க வந்தாங்களா? ஒரு நாய் கூட வரல. அதுக்கப்புறம் கனி வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் எல்லாரும் பார்க்க வந்தீங்க, என் மனோநிலை எப்படி இருக்கும் அதானங்க சொன்னாரு. அதை சொல்ல வரீங்களா வேற ஏதாவது சொன்னாரு? இதுதான் உங்க வாயிலிருந்து கேட்டதா சரியா இருக்கும். ஓ, உங்களுக்கு சொல்ல தெரியாதா? நானே சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். ஓ, மணி உங்களுக்கு புரியுது, கனி உங்களுக்கு புரியுது, ஆனா மற்றதெல்லாம் புரியல. இருந்தாலும் அதை சாமி சொன்னா சரியா இருக்குமே. நீங்க இந்த மணி கனி எல்லாம் சாமி வாயிலிருந்து வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை என்னங்க? 2G தானங்க. ஆமா ஆமா, அந்த 2G அடிப்படை என்ன? இந்த மக்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். 2G அந்த அதில் பேசல என்ன வருதுன்னா, எதுமோ காங்கிரஸ்காரங்க மேலே கேஸ் போட்ட மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் மீடியாக்காரங்க சொல்லிட்டு கொடுத்தாங்க. மேல் மாடியில் இங்கே விசாரணை நடந்துச்சு, கீழ் மாடியில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. உண்மைதானே சார்? அது அதான் என்னன்னா, இப்போதான் உங்களை மாதிரி ஆட்கள் 4 பேர் கழுவேற்றணும். உண்மைதானா? உங்களுக்கு தெரிஞ்சா உண்மைன்னு பேசு, மிரட்டி தானே, தெரியலன்னா என்னன்னு கேளுங்க, மிரட்டி தானே, தெரியல சரி உண்மையான சொல்லுங்க. அந்த சட்டசபை தேர்தலில் நீங்க திமுக கிட்ட சீட்டு வாங்குறதுக்கு கீழே ரைடு நடத்திட்டு மேல கூட்டணி பேசி, அதைத்தான் நான் சொல்றேன். தெரிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா என்னன்னு கேளுங்கன்றேன். சரி சொல்லுங்க. தெரியாதெல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுனா சொல்லுங்க. 2G கேஸ் யார் போட்டா சொல்லுங்க? காங்கிரஸ் தான் போட்டாங்க. உங்களை ஏதாவது எக்ஸிபிஷன்ல மண்டலூர்ல போய் வைக்கணும். சுப்பிரமணிய சுவாமி அது சம்பந்தமா ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அத கான்சிக்வன்ஸ் தான் அந்த அப்போ ரூலிங்ல இருந்து. ஒரு தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க, தெரியாத மாதிரி பேசுறீங்க, உங்களை எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? அந்த வழக்கு என்னன்னா புரிஞ்சுங்க. இந்த வழக்கு வெளியில இருந்து வந்ததே அல்ல. முதல்ல இதற்கு துவக்கம் உங்க குடும்ப பிரச்சனை தான். மணி பிரச்சனை கனியை மையமாக வைத்து வந்த பிரச்சனை. புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். முத இந்த துறையில ஒரு ஊழல் நடக்குன்னு ஒரு செய்தி வந்ததே சன் டிவில தான். உங்களுக்கு தெரியுமா? அதுதான் முதல்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அது புகஞ்சுது. அதுக்கு பின்னால என்னன்னா, சுப்பிரமணிய சாமிகிட்ட அது போனதுக்கு யாருன்னு சொல்லிடுறேன், சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். எங்க ஊர்ல ஸ்ரீரங்கத்துல ஒரு பையன் ஊர்ல ரொம்ப கஷ்டப்பட்டவன்,
ராசா இங்க மந்திரி ஆனோன்னாட்டு போய் ஏதோ புழைச்சிக்கலான்னு போய் இங்க தங்குறான், ஒரு சின்ன சின்ன வேலை பார்த்துக்கிட்டு. அங்கிருந்து இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து அதெல்லாம் காப்பி எடுத்துட்டு போய் சுப்பிரமணிய சாமிகிட்ட கொடுத்தான். ஆசீர்வாதம் ஆச்சாரி எல்லா விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, பிரதம மந்திரி மன்மோகன் சிங் கடிதம் எழுதுறாரு, இது மாதிரி நிறைய ஊழல் நடந்திருக்கு, நீங்க நடவடிக்கை எடுக்கணும், கேஸ் போடணும்னு. அவர் போடல. 2வது தடவை திரும்பவும் கடிதம் எழுதுறாரு, அதையும் தூக்கி குப்போட்டுல போட்டுறாரு. அதற்கு பின்னால் அவர் என்ன பண்றாரு, கோர்ட்டுக்கு போறாரு சுப்பிரமணிய சாமி. கோர்ட்டு தான் உத்தரவு போடுது சிபிஐக்கு. கோர்ட்டுடைய கண்காணிப்புல தான் சிபிஐ வந்து விசாரணை நடத்துச்சு. இதுல நீங்க சீட்டு வாங்குறதுக்கு கீழே நடத்துறீங்க, மேல நடத்துறீங்க, என்ன சார் பேச்சு? அதுதான் பேசுறாங்க எல்லாரும் பேசுறாங்க. எல்லாரும் வேற என்னன்னாக்க நீங்களும் போவீங்களா? உங்க உண்மை என்னன்னு கேக்குறேன். இல்ல, அதாவது அந்த சம்பவத்தை நடக்கும் போது பேச்சுவார்த்தை நான் நடந்து திரும்பி என்ன கேக்குறேன், இந்த வழக்கை போட சொல்லி பிரஷர் கொடுக்கிற போது மன்மோகன் சிங் போடல. இந்த வழக்கு கோர்ட்டுக்கு சுப்பிரமணிய சாமி போய் கோர்ட் டைரக்ஷன்ல தான் நடந்துச்சு. விசாரணை முழுவதும் மானிட்டர் பண்ணது கோர்ட்டு. இதுல காங்கிரஸ் போட்டுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது அல்ல, இதுக்கு இடையில குடும்ப பிரச்சனை தான் அது. இதே துறையில் மாறனுடைய பையன் முதல்ல இருந்தான், அதை பிடிங்கி ராஜாவுக்கு கொடுத்தாங்க. இதுக்கு நடுவில் தான் மணி பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் கனியை மையப்படுத்தி வந்துச்சுன்னு சொன்ன பாருங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா போக்குக்கு? உங்களுக்கு புரிஞ்சுட்டாவே நாடே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான். இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனையை வந்ததுக்கு இவ்வளோ காங்கிரஸ் எங்கே வந்துச்சு? உங்க மேல கேஸ் போட மாட்டேன்னு போடாம விட்டாரே மன்மோகன் சிங், அதனால குறை சொல்றீங்களா? ஆமா, அதனால ஒரு மந்திரி தப்பு செஞ்சிருக்காருன்னா அதை பிரதமர் தானே நடவடிக்கை எடுக்கணும். இப்பதான் கரெக்ட். அவர் நடவடிக்கை முதல்ல எடுத்தாரு, அது குறைன்றீங்க. இப்ப அவர் எடுக்கல, அதனால குறைங்கிறீங்க. ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும். இப்ப ஒரு பிரதமர் வந்து நடவடிக்கை எடுத்திருந்ததுன்னா சுப்பிரமணிய சாமி கோர்ட்டுக்கே போயிருக்க மாட்டார். இப்பதாங்க கரெக்ட். உண்மை இப்படி எல்லாம் சொல்லுங்க படிச்சுன்னு. ஏன்னா இந்த கோர்ட் கேஸ் கொஞ்சம் முன்னால என்ன சொன்னீங்க, சிபிஐ விட்டு காங்கிரஸ்காரன் விசாரிச்சு சொல்லுவீங்க, கீழே பேச்சுவார்த்தை நடத்துவீங்க நீங்க. இப்ப அந்த விசாரணைக்கும் காங்கிரஸும் சம்பந்தம் இல்லை என்பதை உங்க வாயிலிருந்து வந்துச்சு. அப்படி சொல்ல, இந்த உண்மையை சொன்ன நன்றி. நான் அப்படி சொல்லல, வேற எப்படி சொல்லுங்க? அதாவது மன்மோகன் சிங் வந்து தன்னுடைய அமைச்சரவை இல்லைங்க, அவர் அந்த கேஸ் போடலைங்கிறத ஒத்துக்கிட்டீங்களா? யார் போடலன்னு? மன்மோகன் சிங் போடல என்று போடல. அதத்தாங்க கேக்குறேன். அப்புறம் என்ன திரும்பி கேஸ் போட்டது சுப்பிரமணிய சாமி. நான் என்ன சுப்பிரமணிய சாமி கேஸ் போட்டதுனால தான் சிபிஐ உள்ள வந்து. அதனால தாங்க நான் சொல்றேன் மன்மோகன் சிங் போடல, சரியா? அதோட நில்லுங்க. அதுதான் நான் கேட்கிறேன். இது வர்ற குழப்பமே இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்ட சண்டைக்கு, மணிக்கும் கணிக்கும் அடிச்சுக்கிட்ட சண்டைக்கு அதுக்கு காங்கிரஸ்காரனா கிடைச்சான். அந்த ஒரே ஒரு வழக்கு தான் அவ்வளவு பெரிய நேர்மையான ஒரு ஆட்சியை வீட்டுக்கு போனதுக்கு காரணமா இருந்துச்சு. இன்னைக்கு வரலும் திரும்பி வர முடியல. இவ்வளவுக்கும் காரணம் இவங்க சண்டையில காங்கிரஸ் போச்சு. சண்டை இவங்க குடும்ப சண்டை, ஆனா ஆட்சி இழந்தது காங்கிரஸ். ஆனா காட்சி இழந்த காங்கிரஸே இவங்க குறை சொல்லுவாங்களாம். அதையும் கேட்டுக்கிட்டு இருப்பானா காங்கிரஸ்காரன். நீங்க வேணா ஒரு குறை சொல்லலாம், இவ்வளவு மோசமான காரியம் செஞ்ச அவங்க கூட ஏன்டா கூட்டு சேர்ந்தீங்கன்னு கேளுங்க. அதுல வேணா ஒரு நியாயம் இருக்கு. நான் கேட்கறத நீங்களே சொல்லிட்டீங்களே. இல்ல, நீங்க கேட்டாதானே அது நியாயத்தால கேட்குறீங்க. அதை நான் மறுக்க முடியாதுல்ல. இவங்களால தாங்க ஆட்சி போச்சு, நாங்க தாங்க வருத்தப்படணும். கூடா நட்பு கேடில் விளையும் சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் அது அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இப்பவும் நாங்க வரக்கூடாதுங்கிறது. பீகார்ல தேர்தல் நடந்துச்சு. தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால இங்க அசம்பிளி நடந்துச்சா? அசம்பிளி நீங்க என்ன பிரச்சனை வந்துச்சு? இங்க ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க, இந்தி எந்த வழியாக வந்தாலும் தமிழகத்தில் நுழைவிட மாட்டோம். இந்த செய்தி அங்க போகுது. சனாதனத்தை ஒழிப்பதுதான் எங்களுடைய வேலை. கடைசி கூட்டத்தில் சொல்லிட்டு அங்க போய் மேடையில் போய் நிற்கிறாரு. இதை வச்சுதான் அங்க இருக்கவன் காங்கிரஸ் காலி பண்ணான். ஆனா காங்கிரஸை எப்படி காலி பண்ணணுங்கிறது பிஜேபிக்கு தெரியுது. பிஜேபிக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் செய்வது திமுகவுக்கு தெரியுது. இந்த எல்லாமே உங்களுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. அதான் பிரச்சனை. அதான் மம்தா பானர்ஜி கூட அந்த குற்றச்சாட்டை சொல்றாங்க. அதாவது திமுகவும் காங்கிரஸும் பாஜகவும் கூட்டாளிகள். எங்க திமுகவும் பாஜகவும் கூட்டாளிகள் புரியுதுங்க. இதுல காங்கிரஸ் எங்க வந்துச்சு எனக்கு புரியல. ஆமா, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க சார், அவங்க நீங்க தான் விவரமான ஆளாச்சு. இல்ல, ரகசிய உறவு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ரகசிய உறவு அவங்க என்ன உறவு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் வெளிப்படையா இப்ப சொல்றேன், அவங்களுக்கு ஆதரவாக இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்றேன். அதை விட்டுட்டு நீங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க இதெல்லாம் பதில் சொல்ல முடியாது. சரி சார், அந்த ஆடியோவில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. திரு கருணாநிதி அவர்களை வந்து உடல்நலம் குன்றி இருக்கும்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறை வைத்திருந்தார். அதுதான் இன்னைக்கு பிரதானமா வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலையும் பேசிட்டு இருக்காரு. அதுதான் பேசுற ரைட்டுங்க.
அதுக்கு இவங்க பதில் சொன்னது காரணம், அம்மா அம்மான்னு சொன்னீங்க, ஜெயலலிதாவை நீங்க தான் ஜெயில வச்சிருந்தீங்க அப்படின்னு. அப்ப எடப்பாடியே இல்லவே இல்லைங்கிறது இவங்களுக்கு புரியல. எடப்பாடி 89க்கு அப்புறம் தானங்க வர்றாரு உள்ள என்ட்ரி. அப்ப வந்து வர்றாரு, ஆட்சி அதிகாரத்துக்கு அவர் வரல, வெறும் எம்எல்ஏ தான். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அப்ப முதல் மந்திரியா இருந்தவரே ஜீரோ பன்னீர்செல்வம் தானே. அவர் இப்போ உங்க கட்சியில தானே இருக்கிறாரு. 2016 நடந்தது சம்பவம். அதை தாங்க நான் சொல்றேன். அப்ப இவர் தானங்க முதல் மந்திரி. இவர் உங்க கட்சியில இப்போ போடி நாயக்கனோட தேர்தல் நிக்கிறாரு. அதுதான் உண்மைன்னா அவரை விட்டு நேரம் வெளிப்படுத்தல. அதானே நேர்மை. அதை விட்டு நீங்க சும்மா பூடகமாவே பேசிக்கிட்டு இருந்தா உண்மை மக்களுக்கு வரட்டுங்க. யாரு தப்பு செஞ்சிருந்தாலும் மக்களுக்கு தெரியட்டும். நீங்க ஏன் மறைக்கிறீங்க? 2 பேரும் கோழி சண்டை போடுற மாதிரி போட்டுக்கிட்டு வேற ஏதோ தப்பு பண்ணீங்களோன்னு தோணுது. அது இன்னொன்னு சொல்றாரு, நான் வந்து எல்லா ரகசியத்தையும் வெளியில சொன்னேன்னா எடப்பாடியால தாங்க முடியாது அப்படிங்கிறார். யாரு? திரு ஸ்டாலின் அவர்கள். அப்ப எடப்பாடியை காப்பாத்துறதுக்கு தான் இவர் இருக்கிறாரா? நான் இவ்வளவு நாள் எடப்பாடி இவர் எதிரி நினைச்சேங்க. நாங்க பேச ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்கிற மாதிரி அந்த ஸ்லாங்ல சொல்றாரு. இல்ல, மற்றவங்க பேச ஆரம்பிச்சா நாங்க தாங்க மாட்டோம்னு மனசாட்சி சொல்லுது. அதுக்கு வேலை வாய் இப்படி பேசுது. ஏன்னா இவங்க பேசுற எதற்கும் நடவடிக்கையும் சம்பந்தம் இல்லை. நேர்மையை பத்தி பேசுவாங்க, தனிமனித ஒழுக்கத்தை பத்தி பேசுவாங்க. இதுக்கெல்லாம் இவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? இல்லவே இல்லை. கேட்டா உடனே இன்னொருத்தரை பார்த்தா அவர் நடிகருமாங்க. இவர் நடிகர் இல்லையா? இவர் மகன் நடிகர் இல்லையா? இவங்க அப்பா நடிகர் இல்லையா? இவங்க தலைவர் அண்ணா நடிகர் இல்லையா? எல்லாரும் நடிகர் தானே. ஆமா. அப்ப உண்மை அப்படி இருக்கும்போது வெளியில எப்படி பேசுறது? அதனால உண்மையெல்லாம் பேசினா நாங்க தாங்க மாட்டோம், அதனால பேசிடாதீங்கன்னு சொல்றாரு. அது ரகசிய உடன்பாடு. இல்ல நாங்க என்ன சொன்னார் ராஜா, அது அவர் மேல நடவடிக்கைன்னு இவர் என்ன சொன்னாரு? இவர் ஏன் அதை எடப்பாடி மேல ஸ்டாலின் ஏன் கோவப்பட்டாரு? இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம பதில். சரி, நான் சுருக்கமாவே சொல்லிடுறேன் சார். அந்த ஆடியோவில் திரு ஆர் ராசா கூறியிருப்பதாக சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னா, உடல்நலம் குன்றிருக்கக்கூடிய திரு கருணாநிதி அவர்கள் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோவில் பேசியதா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் பேசினார். அது குறிப்பிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது, என்னுடைய தந்தை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் கடுமையாக சாடி இன்னொரு பிரச்சாரத்தில் பேசினார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பதில் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஏன் மேலே கோவப்படாதீங்க, இதை பேசினது வந்து உங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா தான் பேசினார், நீங்கள் கோவப்பட வேண்டியதாக இருந்தால் அவர்கிட்ட கோவப்படுங்க அப்படின்னார். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்களா? இன்னும் நிறையா போயிட்டு இருக்கு உங்க விஷயங்கள். இல்லை, நான் வந்து சுருக்கமாக என்னன்னு கேட்டா, கருணாநிதி என்கின்ற மனிதர் அவர் ஒரு தனி மனிதராக ஒரு பொட்டிக்கடை வச்சிருந்தாரு, துணிக்கடை வச்சிருந்தாருன்னா யாரும் பேச போறதில்லை. ஒரு கட்சியினுடைய தலைவரா தமிழ்நாட்டில் 4-5 முறை முதலமைச்சராக இருந்தனால அவர் பேசத்தான் செய்வாங்க. பேசக்கூடாதுன்னு சொல்றது இவருக்கு யோகியதை கிடையாது. யாரும் அதை சொல்ல முடியாது. இப்போ நான் இருக்கிறேன், பொது வாழ்க்கைக்கு வந்து நான் பேசாலும் செய்வாங்க. என்னை எப்படி பேசலாம் கேட்க முடியாது. அவர் என்ன சொன்னார், அது சரியா தவறா அப்படி பேசணும். வீட்டுக்காவல் சிறையில் வைத்தார்னு சொன்னோடனே அதை சொன்னது ராஜா, அதை சொன்னதை எடுத்து மேடையில் அவர் பேசினாரு. உடனே இவங்க அவரை என்ன விமர்சனம் பண்ணாங்களோ தெரியுமா? அது உங்களுக்கு சொல்லிடுறேனே. உங்களை பத்தி தெரியாதா? அம்மா அம்மான்னு சொன்னீங்க. உங்க ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில் இருந்துச்சுல ஒரு மாசம், உள்ளே வச்சு ஜெயிலில் வச்சு யாருக்கும் ஒன்றும் தெரியாத மாதிரி கொலை பண்ணது, நீங்க உண்மையை சொல்ல முடியுமா அப்படின்னு பேசுறாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? சுருக்கமா தான் உங்கள்கிட்ட சொல்லி அதை தாங்க சொல்றேன். இல்ல எவ்வளவு பெரிய சாமர்த்தியமா பொய்யெல்லாம் வடிகட்டி பண்றாங்க பாருங்க. பன்னாடை பார்வை தான் இருக்கு. சரி, இதை அப்படியே நான் ஒத்துக்கிறேங்க. ஜெயலலிதாவை உள்ள வச்சு கொண்டு விட்டாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி மந்திரியாவது இருந்தாரா? முதல் மந்திரியாவும் இல்லை. அப்ப முதல் மந்திரியா இருந்த ஒரு பேரு ஓ பன்னீர்செல்வம் பேரு, அதாவது ஜீரோ பன்னீர்செல்வம். திமுகவில் இருக்காரு. அதைத்தாங்க நானும் சொல்றேன். இப்பதான் வெளிக்கு வந்திருக்கீங்க. நீங்க அவர்கிட்ட கேட்டு அவரை விட்டு சொல்ல வைக்கலாம்ல உண்மையை. உங்க கட்சி வேட்பாளர் தானங்க அவர், தானங்க அப்ப முதல் மந்திரி. அவர் கொண்டிருந்தா அவர் தானங்க அதுக்கு துணை போயிருக்கணும். அவரை விட்டுட்டு நீங்க போய் இவர் மேல எப்படி குறை சொல்றீங்க? இதை கேட்கறது கூட எடப்பாடிக்கு தெரியல பாருங்க. அதான் கொடுமை. அதனால ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. அதனால மக்கள் குறைந்தபட்சம் எல்லாரும் யோக்கியம் மட்டும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, அவனை விட இவன் பரவாயில்ல, இவனை விட இவன் பரவாயில்லான்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டு கட்சியை மறந்து சின்னத்தை மறந்து யோக்கியனை தேட மக்கள் தொடங்கிவிட்டால் இந்த கழிச்சடைகள்லாம் ஓரங்கட்டப்படும். உங்க வேட்பாளர் பட்டியலாம் 28 பேருக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி சார் வெற்றி வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு? 28 பேரும் ஜெயிச்சிருவாங்க. கான்ஃபிடென்ட் இல்லை, நீங்க சிரிக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க சந்தேகப்படுறதும் சந்தேகப்படாம இருக்கிறது உங்க உரிமைங்க. எனக்கு அந்த விருப்பம் இருக்கு 28 பேரும் ஜெயிக்கணும்னு. இல்ல விருப்பம் இருக்கு, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு எல்லா இடத்துலயும் போய் நான் விசாரிக்கலைங்க. 28 பேரும் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். விரும்பினா ஜெயிச்சா மகிழ்ச்சி அடைவேன், தோத்து போயிட்டாலும் ஒரு மகிழ்ச்சி அடைவேன். அது என்னன்னு கேட்டா, ஆஹா இப்பதாங்க எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு, ஜெயிச்சாலும் எனக்கு மகிழ்ச்சி, 28 பேரும் தோத்தாலும் மகிழ்ச்சி. இது என்ன வித்தியாசமா இருக்கு? இப்பதான் உண்மையை உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வேட்பாளர்களை போடுற குளறுபடி இருந்துச்சு பாருங்க. 28 பேரும் தோத்து போயிட்டாங்கன்னா இனி எதிர்காலத்தில் இந்த தப்பு காங்கிரஸே நடக்காது. அப்ப அந்த காலத்துல இருந்த போல நேர்மையாளருக்கு சீட்டு கிடைக்கும்.
அதுவும் மகிழ்ச்சி தானே. என்னங்க புரியுதா இல்லையாங்க? இல்லை, எனக்கு புரியல. புரியலைன்னா உங்களுக்கு புரியாமல் இருக்கிறதா நல்லது. மக்களுக்கு மட்டும் புரிஞ்சா போதும். சரி சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.